வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம். எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க. சூடானதுக்கப்புறம் ஏலக்காய் 2 போட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணிக்கு போகிற எல்லா ஐட்டமும் போட்டு ஜஸ்ட் ஒரு வதக்கிட்டு பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 போட்டு வதக்கிக்கங்க. நல்லா உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்க. எங்கள் வீட்டில் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இந்த 3 இருந்தது. போட்டு நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றியாச்சு. அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க எந்திரிச்சதே. ஸோ அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன்னா சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுட்டேன், சுடுதண்ணி வச்சு எடுத்து ஊற்றிக்கிட்டேன். ரைத்தா வச்சுட்டேன், முட்டை. எங்களுக்கு இந்த 2 காம்பினேஷன் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பளபளன்னு வந்தது. குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க.